الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون قال رسول الله صلى الله عليه وسلم ألا أخبركم بالمؤمن من أمنه الناس على أموالهم وأنفسهم والمسلم من سلم الناس من لسانه ويده والمجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر الخطايا والذنوب صدق الله العليم وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழுகின்றோம், அவரிடத்தில் உதவி தேடுகிறோம், அவரிடத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுகிறோம், அவரிடத்தில் எங்களுடைய சகல பொறுப்புகளையும் நாங்கள் பாரம் சாட்டுகின்றோம். மேலும் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற தீங்கான எண்ணங்களில் இருந்தும் எங்களுடைய வெளிரங்கமான தீங்கான செயல்களில் இருந்தும் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து உணவளித்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய ரப்புல் இஸ்ஸத் அவன் கண்ணியத்துக்குரியவன், சங்கையானவன், உதவி கேட்பதற்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுவதற்கும் மிகவும் பொருத்தமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சம்பூர்ணமாக ஏற்றி நடக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அத்தனையும் ஒன்று விடாமல் பின்பற்றி நடக்கும்படியும் முதலில் அடியானாகிய எனக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாள் அல்லாஹ்வினுடைய கண்ணியத்துக்குரிய ஒரு மாதத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாள். ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். முஹர்ரம் என்று சொன்னால் ஹராமாக்கப்பட்டது என்று அர்த்தமாகும். இந்த பெயர் சரித்திர ரீதியாக பார்க்கின்ற பொழுது சொர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்த இபிலீஸ், அந்த இபிலீஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி பூமிக்கு எடுத்து வீசிய ஒரு மாதமாகும். அதனாலும் அதற்கு முஹர்ரம், சுவர்க்கம் இபிலீஸுக்கு தடை செய்யப்பட்டது என்ற அர்த்தத்தை கொண்ட சரித்திரமும் இந்த மாதத்துக்கு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ள் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளில் இருந்து 12 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களிலேயும் 4 மாதங்களை கண்ணியத்துக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான், தடை செய்யப்பட்ட மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அந்த மாதங்களில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இன்று அடைந்திருக்கக்கூடிய இந்த கண்ணியத்துக்குரிய சங்கையான அல்லாஹ்வுடைய மாதமாகும். இந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலு சியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் சியாமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம். நோன்பு மாதத்துக்கு பின்னர் சிறந்த நோன்பை கொண்ட ஒரு மாதமாக இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சியாம் யௌமி ஆஷூரா அல்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லா. முன் சென்ற ஒரு வருட சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷூரா நோன்பை ஆக்கி இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே,
இந்த மாதத்திலே பிறை 10 ஆஷூரா 10வது தினம் நாங்கள் நோன்பு பிடிக்க காத்திருக்கிறோம். இந்த நோன்பு எவ்வாறு எங்களுக்கு ஒரு நஃபிலான நோன்பாக ஆக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் இங்கு ஞாபகம் ஊட்டுவது சிறந்தது என நினைக்கிறேன். ஹஜ் பெருநாளை கொண்டாடி குர்பானை கொடுத்து தக்பீர் சொல்லி கலிமாக்கள் சொல்லி அல்லாவை புகழ்ந்து தக்பீர் தஹ்லீல் தஹ்மீதோடு நாங்கள் அடுத்த ஒரு சங்கையான மாதத்தை அடைந்திருக்கிறோம். அந்த துல்ஹஜ்ஜா என்ற ஹஜ்ஜுடைய அந்த நாட்களை நாங்கள் எவ்வாறு வழி அனுப்பினோம் என்று சொன்னால், அல்லாவை தக்பீர் சொல்லி கலிமா சொல்லி அல்லாவை புகழ்ந்து வழி அனுப்பினோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இது கப்பிருல்லாஹ அதாமா ஹதாக்கும். அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள், நாங்கள் கொண்டாடிய பெருநாள், நாங்கள் கொடுத்த குர்பான், நாங்கள் செய்த அந்த கிரிகைகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய நேர் வழியில் நின்று உள்ளதாகும் என்று அல்லாஹ்